யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்னைக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதாவது மிதுன ராசியில் சுயஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்த குரு பகவான் 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் உச்சமாக உட்கார போகிறார். ஸோ உச்சமாக உட்கார்றதுனால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு, அதாவது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம், இந்த இடத்துல குரு பகவான் உட்கார்றதுனால பண ரீதியான விஷயங்கள் எதிர்பார்த்த வண்ணம் கண்டிப்பான முறையில் வரப்போகுது. அதாவது நமக்கு எப்பயுமே சின்ன சின்ன வருமானம் தான் வருது. உதிரி வருமானங்கள் போன வருஷத்துலேருந்தே வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அந்த குரு பகவான் 1ஆவது வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது 2ஆவது வீட்டுக்கான பார்வைகள் கிடச்சிருக்கும் இல்லையா. அதன் காரணமாகவே கொஞ்சம் சின்ன சின்ன உதிரி வருமானங்கள்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்திலே உட்கார்றார் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகுது. இதில் எப்படின்னா குடும்பத்துக்குள்ள கௌரவம், மரியாதை இதெல்லாம் கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சம்பள ரீதியான பிரச்சனைகள், வேலை ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் போட்டுட்டு இருந்த குடும்பத்தார்கள் இப்போ நமக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தன ரீதியான உயர்வு, அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா பொருள் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். வீட்டுக்கு புதிய பொருட்கள் சேர்க்கை அப்படின்றது வரதான் போகுது. ஸோ வீட்டில் ஆடம்பர வஸ்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கத்துக்கு சொந்தமானவனே பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த மாதிரியான உயர்ந்த வஸ்துக்கள் வாங்கிறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருந்துக்கோங்க. வாய்ப்புகள் அதிகபட்சமாக வரதுக்கான காலகட்டம். குரு பகவான் பார்த்திங்கன்னா அடுத்த வீடான தைரியஸ்தானத்தையும் பார்வையிடுறார். இந்த தைரியஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகோதரங்கள் மூலமாக நல்ல ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவங்க எல்லாருமே உங்களுக்கு அன்பு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது மாறத்துக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும். நிறைய பேர் பேசாமல் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாறி நட்புறவோடு பழகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது தைரியஸ்தானம் அப்படின்னு சொன்னதுனால புதிய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக நம்ம ஒரு முயற்சி எடுப்போம். அதில் நிறைய தோல்விகள் சந்திச்சுட்டே இருந்திருப்போம். இப்போ குரு பார்வை விளையிற காரணத்தினால பார்த்திங்கன்னா விடாமுயற்சிக்கு எல்லாத்துக்குமே வெற்றின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அடுத்து 6ஆவது வீடு எதிரி ஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானம். அதாவது எதிரி ஸ்தானம்னு சொன்னாலே சத்ரு சம்ஹாரம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்ம லீவ் போட்ட அன்றைக்கி பாஸ்கிட்ட நம்மளை பற்றி போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் வேலைக்கு போகிறவங்க கிட்ட நிறையவே பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் மனம் வருந்தி இல்லை அவங்க வேறு இடத்துக்கு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறதோ இல்லை அவங்க மேலே வேறு ஏதாவது பிரச்சனை நமக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. நம்மக்கிட்ட இனி எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. குரு அப்படின்னு சொல்ல சுபருடைய பார்வை விடுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சத்ரு எல்லாமே தும்சம் பண்ணி விட்டுருவார். பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். நோய் ஸ்தானம் அப்படிங்கிறதும் கூட அப்படிங்கிறதுனால நாட்பட்ட வியாதிகளுக்கு தீர்வுகள் கண்டிப்பான முறையில் உண்டு. அதாவது ஏதோ ஒரு நட்பு மூலமாவது இங்கேருந்து அங்கே போய் அந்த மருத்துவரை பாருங்கள், அங்கே சரியாகுது அப்படின்னு ஏதாவது ஒரு உதவி மூலமாக நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நல்ல மருந்துகள்லாம் வாங்கி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முடியும். குரு பார்வை படும்பொழுது தான் நோய்கள்லேருந்து விடுபடுறது, சிக்கல்கள்லேருந்து விடுபடுறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுப்பார். அடுத்ததாக 8ஆவது வீடு. 8ஆம் வீடு அப்படின்னு சொன்னாலே ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்வையிடுறது அப்படின் பொழுது ஃபஸ்ட்டு ஆயுள் விருத்தி ஏற்படும். சுபருடைய பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் விழுதுன்னா நலி கண்டு நிவர்த்தி, ரொம்ப நலியில் இருப்பாங்க. அதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைனா ரொம்ப மோசமான ஒரு உடல் பிரச்சனையில் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு ஒரு புது உற்சாகத்தோட உடம்பு திரும்பவும் ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை தான் நலி கண்டு நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்கள் குருவுடைய பார்வையினால் கிடைக்கும். அதனால் குரு பார்வை 8ஆம் வீட்டில் கிடைக்கிறதுனால ஆயுள் விருத்தி ஏற்படும். அதே சமயத்தில் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யறதுக்கான காலகட்டம். மருத்துவ செலவுகள் குறையும். வாய்ப்பு, அதாவது நல்ல விதமான விஷயங்கள்லாம் காதுக்கு வரும். ஆரோக்கியம் மேம்பட போகுது. நமக்கு செலவுகள் குறையும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுபருடைய பார்வை விழுறதுனால நல்ல மனுஷாலோட சந்திப்புகள் ஏற்படும். புது புது நட்புகள் வரதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் உண்டு.
10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது வீடு. 10வது வீட்டில் ஆல்ரெடி சனி பகவான் உட்காந்துருக்காரு. அவர் இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தடையாக தான் போயிட்டுருக்கு. சனி பகவான் உட்காந்துமே பெருசாக எதுவும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு குருவுடைய பார்வை விழுந்த உடனே, குரு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி வீடு மீனராசி, அந்த காரணத்தினால குருவுடைய 9வது பார்வை அப்படிங்கிற காரணத்தினாலேயே அதிகபட்சமான நன்மைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, ரொம்ப பெரிய பிரச்சனைகளாகவே இருக்குமோ அப்படின்னு பயந்த நபர்களுக்கு 10ஆம் வீட்டையே பார்த்துட்டாரு. தொழில் ரீதியான உத்தியோகம் ரீதியான முடக்கத்தை எல்லாத்தையும் தளர்த்தி எல்லாத்துலேயும் வெற்றி வாகை சூடலாம். நம்ம இழுத்து மூடிட்டு போயிடலாம், இந்த தொழிலே நமக்கு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போக நினச்ச தொழிலை கூட திரும்பவும் புதுசாக செடி முளைக்கிற மாதிரி துளிர் விட்டு கடகடன்னு அழகாக முன்னேறி போகிறதுக்குண்டான வாய்ப்பு குருவுடைய பார்வையினால் கிடைக்கும். ஸோ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா தொழில் முடக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த கம்பெனிலேருந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பான முறையில் மாற்றம் தன்னால் வரத்துக்கான சூழ்நிலையும் குருவுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் தடையாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சம்பள உயர்வும் தடையாக இருக்குது. இந்த தடைகள்லாம் விலகி சுபரோட பார்வை விழுந்த உடனேயே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த தடையெல்லாம் போயிட்டு உங்களுக்கு உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், அதே மாதிரி சம்பள உயர்வு எல்லாமே படிப்படியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசில் சந்தோஷம்தான் மேலே மேலே வரப்போகுது அப்படின்றத முழுசாக நம்பிக்கோங்க. உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. நிலம் வாங்குகிற யோகம் கண்டிப்பான முறையில் உண்டு. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ரீதியான விஷயங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய ஆட்சி பீடத்தையே பார்க்கறதுனால அதிகபட்சமான படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் நடக்க தான் போகுது. மேலும் மேலும் வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து 10வது வீட்டை பார்க்கக்கூடிய அந்த பார்வை அப்படின்னு சொல்லலாம். வேலையில் வெற்றி அடைஞ்சிடுறோம், படிப்பில் வெற்றி அடைஞ்சிடுறோம்னா வேறு என்ன வேணும்? நமக்கு சம்பளமும் நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தோஷம் மட்டும்தானே. அதனால் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு குரு பெயர்ச்சி அடைஞ்ச உடனேயே கேதுவோடையும் நம்ம வந்து குருவோட சங்கமம் ஏற்படுது. அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஆன்மீக பயணங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாதத்துக்கு ஒரு தடவையாவது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை தரிசனம் பண்ணிக்கோங்க. 2 விளக்கு ஏற்றிக்கோங்க. அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்திக்கும் 2 விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். அதிகபட்சமான நன்மைகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.